அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன வீடியோனா, நேற்று வீடியோவோட தொடர்ச்சி தான். நேற்று வீடியோ இந்த நாள் போட்ட வீடியோ பார்ட் 1 பார்ட் 2க்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப ஃபீல் பண்ணி. அதோட தொடர்ச்சி என்னன்னு இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நேற்று எதோட முடிச்சிருந்தோன்னா, அஜய்க்கு 1.5 வயசு இருக்கும்போது 2.25 வயசு இருக்கும்போது வெளிநாட்டிலேருந்து வந்தான். என்னை பஞ்சாயத்து வச்சு அஜய் இங்கேயே விட்டுட்டு என்னை மட்டும் கூப்பிட்டான். அப்புறம் எங்கள் வீட்டில் பஞ்சாயத்து வச்சு மறுபடியும் அனுப்புகிறாங்களே அப்படிங்கிற வேகத்தில் நான் வீட்டில் அந்த துணியெல்லாம் சுற்றிட்டு போயிட்டேன்னு சொன்னேன். 2 கட்டப்பை இருந்த சேரீ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அஜய் இங்கேயே விட்டுட்டு, அஜய் தூக்கிட்டு வரோன்னா நம்ம போயிட்டு வந்துடலாம், 2 நாள் இருந்துட்டு மறுபடியும் இங்கே வந்துடலாம், பிள்ளைய விட்டுட்டு வான்னு சொல்லிட்டான். அதனால் நானும் வீட்டில் உள்ள வேகத்தில் கடுப்பில் எத்தனை அவன் கொடுமை பண்ணாலும் மறுபடியும் பஞ்சாயத்து வச்சு அனுப்புகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நானும் போயிட்டேன். பிள்ளைய விட்டுட்டு கோவத்தில் இனிமேல் இங்கே வரவே கூடாது, செத்தாலும் வராதிங்க அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மாட்ட நான் திட்டிட்டு இருந்த துணிமணியெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே போய் அங்கே தான் அப்புறம் ரொம்ப நாள் நான் போவே இல்லைல்ல. எப்போயாவது மாதத்துக்கு ஒரு டைம் தான் போயிட்டு வருவேன் ஊருக்கு அம்மாவை கூட்டிகிட்டு. அதனால் வீடெல்லாம் ஒரே குப்பையுமா இருந்தது. அங்கே வேறு யாரும் இல்லை, பூட்டி தான் இருந்துச்சு. அதனால் வீடெல்லாம் போய் சுத்தம் பண்ணி ஒரு நாள் தான் இருந்தோம். ஒரு நாள் இருந்தோம். போன அன்னைக்கு நைட்டு இருந்தோம், மறுநாள் இருந்தோம் அந்த ஊரில். அதான் இருந்தது. ஒரு நாள் தான் அங்கே இருந்தோம். மறுநாள் நைட்டு ஒரு 8:30-9 மணிலாம் இருக்கும். நல்லா தான் இருந்தோம், நல்லா தான் சாப்பாடை செஞ்சு சாப்பிட்டுட்டு நல்லா தான் இருந்தோம். இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் மனசுக்குள்ளே வலியாக இருந்தது. அம்மா பேச்சு பேசினோம், அம்மா கேள்வி கேட்டால் மறுபடியும் நம்மளை இப்படி அனுப்பி விட்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மறுநாள் நைட்டு ஒரு 9 மணிக்கு மேலே கதவை டாப்பாக போட்டுக்கிட்டு உடம்புல ஒட்டு துணி கூட எல்லாத்தையும் அவுத்து போட்டு என்னை நீ உனக்கு யார் சொல்லி கொடுத்தா, உனக்கு எவன் சொல்லி கொடுத்தா, நான் கல்யாணம் பண்ண விஷயம் என்னோடய கதைலாம் உனக்கு யார் சொல்லி கொடுத்தா, அவங்க சொல்லி கொடுத்து தான் குடும்பத்தை இப்படி சண்டையை உண்டு பண்ணுறாங்க, உனக்கு யார் இதெல்லாம் சொல்லி கொடுத்தது, அவங்க பேச்செல்லாம் கேட்டுட்டு தான் நீ இப்படிலாம் பண்ணுற போகிற அப்படின்னு சொல்லிட்டு என்னை உனக்கு எவன் சொல்லி கொடுத்தான், நீ யார்கிட்ட பேசுன போனால் வந்தனே நான் அம்மா டார்ச்சலு, நீ சொல்லு சத்தியம் பண்ணு, நான் அம்மா சத்தியம் பண்ணுறேன், எனக்கு யாரும் சொல்லி கொடுக்கல, எதுவும் பண்ணல, அவங்க நீ பண்ண தப்ப சொன்னாங்க, நீ கல்யாணம் பண்ணது உண்மை தானே, நீ மறைச்சது உண்மை தானே, அதை தான் நான் கேட்டேன். அம்மா கொண்டு கொடுமை பண்ணுறவங்க எதுக்குடா என்னை கூப்பிட்டு வந்தேன், என்னை எங்கள் அம்மா வீட்டிலே விட்டுருக்க வேண்டியதானே, பிள்ளையும் அங்கே விட்டுட்டு இங்கே இது பண்ணுறேன்னு நான் பேசுகிறது அக்கம் பக்கத்துக்கு கேட்கும். ரோட்டில் போகிறவங்களுக்கு தான் சைடில் பக்கத்துலேயே ரோடு, அதை நான் பேசுகிறேன் அழுவுறது எல்லாருக்கும் காதில் கண்டிப்பாக விழுந்திருக்கும். அதுக்கப்புறம் மீண்டும் என்னை டார்ச்சர் பண்ணதும் நான் சத்தியம்லாம் பண்ணுறேன், நான் எந்த தப்பும் பண்ணல, நீ தப்பு பண்ணதால என்னையும் அப்படி பேசாத அப்படின்னு சொல்லிட்டு நான் என் பிள்ளை மேலெல்லாம் சத்தியம் பண்ணி அம்மா அழுவுறேன். அப்பயும் விடல. நான் ஃபோன் எடுக்கிறேன் எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் அடிக்க, எங்கள் அம்மாவுக்கு எடுத்து ஃபோனை அடித்தேன். இப்படி இவனை நம்பி அனுப்பி விட்டிங்களே, என்னை இப்படி கொடுமை பண்ணுறான்னு ஃபோன் அடித்தான். ஃபோன்லாம் எடுத்து இப்படி பிடுங்கி விட்டு கிடாச்சிட்டான். பீரோல் திறந்துருந்துச்சு, பீரோல் மேலே உள்ளே ஓடி இருந்துச்சு. பீரோலுக்கிட்ட போய் என்னை உட்கார வச்சு அந்த பீரோலில் இருந்து கத்தியை எடுத்து வச்சு, கத்தியை அந்த பிளேடு கத்தி மாதிரி இருந்துச்சு, அவன் வெளிநாட்டிலேருந்து அது வாங்கிட்டு வந்திருக்கானாட்டிருக்கு. அது கத்தி மடலையும் இல்லை, அது ஒரு மாதிரி இருந்தது, உமாமா பெருசு தான் இருந்துச்சு. அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு சொல்லு இல்லைன்னா நான் செத்துருவான் அப்படின்னு அவன் பிளாக்மெயில் பண்ணுறான். நீ என்ன பண்ணாலும் நான் எந்த இதுவும் பண்ணல, நீ பண்ணது நீ எவ்வளோ வச்சுக்கல அப்படி பண்ணுற போகிறவனன்னு நான் பேச அவன் பேச சண்டை. அதனால் அந்த கோவத்தில் என்னை நான் ஃபோன் பண்ணுறப்பெல்லாம் எடுக்க மாட்டேங்கிற, ஃபோனை உனக்கு யார் சொல்லி கொடுத்தா, ஃபோனை வந்தானே என்னை அடித்து கைகள்லாம் இங்கே பாருங்கள், இங்கே பாருங்க, இதெல்லாம் இந்த காயம்தான், இதெல்லாம் அந்த காயம், காலுலாம் காயம், என்னை கிழிச்சி எனக்கு ரத்தத்தை பார்த்ததுமே மயக்கம் விழுந்து நான் கத்தி என்னை விட்டுட்டு காப்பாற்றுன்னு கத்துறேன். யாராவது வாங்கன்னு கத்துறேன். யார் ரோட்டில் போகிறவங்களுக்கு காதில் விழுந்து அங்கே எங்கள் பக்கத்தில் எங்கள் பங்காளி வீடு அவங்கள்ட்ட போய் என்னன்னு தெரில, அந்த வீட்டு உள்ள அந்த புல்லை கடந்துட்டு கத்துது, என்னை காப்பாற்றுங்கன்னு கத்துது. வீடு தான் டாப்பை போட்டிருக்கு, யாரும் வர முடியாது. ரோட்டில் போகிற சொன்னங்க போய் காதில் வாங்கிட்டு போய் அந்தாண்ட எங்கள் பக்கத்தில் எங்கள் கொழுநரில் போய் சொல்லி எங்கள் பங்காளி வீட்டில் அந்த பிள்ளை என்னன்னு தெரில, என்னை காப்பாற்றுன்னு அழுகுதுன்னு சொன்னதுக்கப்புறம் அந்த அக்கா வீட்டை கதவை தட்டுறாங்க. இப்போ போய் அதுக்கப்புறம் கதவு திறக்கவே இல்லை. ரொம்ப நேரமாக கதவு தொடடான்னு அவங்க தட்டுறாங்க. அவங்க பார்த்தா நான் கையெல்லாம் இது கிழிச்சதுனால கையெல்லாம் ரத்தம், புடவெல்லாம் ரத்தம்,
நனைஞ்சிச்சு, கால்லாம் விழுந்ததுனால எனக்கு அதை பார்த்ததுமே கிருன்னு மயக்கம் வந்து பயம் வேற. அந்த கதவை சாத்தி வச்சுட்டு பண்ணது எனக்கு பயம். எனக்கு கைக்கெல்லாம் விட விடன்னு நடுக்குது. பயந்து அப்படி கொண்டு போய் வச்சு முயற்சி பண்ணி எனக்கு பயம் கடந்து நான் சத்தியமாக உசுரோட நான் வருவேன்னு நினைக்கவே இல்லை. இன்றைக்கி எப்படியும் கொண்டுட போகிறான், நம்ம பிள்ளைய போய் பார்க்க போகிறதில்ல, நம்ம அம்மா அப்பாவை போய் பார்க்க போகிறதில்லன்னு நிறைய கஷ்டப்பட்டுட்டான். நம்ம வந்து எப்படி உசுரோட போகிறதில்ல அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுதா. அந்த அக்கா வந்து கதவை திறந்துன்னா அவங்க வந்து அட பாவி, கொலகார பாவி, உன்னை நம்பி தானே அழைச்சிட்டு வந்து விட்டோம், இப்படி அந்த பிள்ளைய வச்சு இம்மா சித்திரவதை பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி உடனே என்னோட பெரியநாத்துலார அந்த ஊரில் தான் இருந்தாங்க, அவங்களுக்கு ஃபோன் பண்ணி வர வச்சு அவங்களும் வந்து பார்த்துட்டு அடிச்சுட்டு அழுகுறாங்க. ஊராமட்டு பிள்ளைய இப்படி போட்டு பண்ணி வச்சிருக்கடா அப்படின்னு சொல்லி. அவங்களே அப்புறமா உன்னை நம்பி அழைச்சிட்டு வந்தோம், நாங்கள் வந்து பிள்ளைய போய் பிள்ளைக்காரவங்கள்ட்ட ஒப்படைச்சிடுறோம், நாங்களே ஃபோன் போட்டு வர வச்சு அந்த பிள்ளை நான் அவங்கள்ட்டலாம் அழுகுறேன், இவனை நம்பி தானே பஞ்சாயத்து வச்சு என்னை கூப்பிட்டு வந்தீங்க, என்னை கொண்டு வந்து இவன் நேரம் எனக்கு கொல்ல பார்த்துருப்பான் அப்படின்னு சொல்லி அழுகணும், உங்களுக்குலாம் பொண்ணு இல்லையான்னு சொல்லி அழுகணும். அதுக்கப்புறம் அவங்க எங்கள் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி கரெக்டாக நைட்டு மணி 1 மணி 1:30 மணி எங்கள் வீட்டாளுங்க அங்கே வந்துட்டாங்க. எங்கள் அப்பா, எங்கள் பங்காளி வீட்டு பசங்க, தம்பி, என் தம்பி, பக்கத்தில் என்ன சித்த பசங்க, பெருத்த பசங்க, நிறைய பேர் 5-6 பேர், எங்கள் மாமா எல்லாம் வந்துட்டாங்க. எல்லோரும் வந்த வேகம் ரத்தத்தை பார்த்ததும் அங்கே செராக கடந்தது எடுத்து காலை போட்டு அடிச்சுட்டாங்க. எந்திரிச்சு அடித்து போட்டுட்டு என்னை அந்த டைம் கரெக்டாக 1:30 மணி அந்த டைமாக என்னை கூப்பிட்டு வந்துட்டாங்க. அன்னைக்கு வந்தது அந்த ஊரை விட்டு நைட்டு 1:30 மணிக்கு அந்த ஊரை விட்டு வந்து அன்னைக்கு வந்தது இன்னும் நான் அந்த ஊரில் போய் அடி வைக்கவே இல்லை. அன்னைக்கு வந்தது நேராக ஆஸ்பத்திரி போனோம். அந்த டைமில் ஜிஹெச் தானே இருக்கும், ஆஸ்பத்திரி போனோம். ஜிஹெச் போனது கேஸ் ஆயிடுச்சு. கேஸ் ஆனதும் எங்கள் அம்மாயும் சொந்த பந்தம் எல்லாம் ஆஸ்பத்திரிக்கு வந்துட்டாங்க. எல்லாம் வந்து அழுகுறாங்க, நம்ம பிள்ளைய இப்படி பண்ணிவிட்டானே அப்படின்ட்டு. மறுநாள் தான் நான் என் பிள்ளைய பார்த்தேன். மறுநாள் தான் என் பிள்ளைய தூக்கிட்டு ஆஸ்பத்திரி வந்தாங்க. அப்புறம் 3 நாள் பெட்டில் இருந்தேன்னா அப்போ அவங்க சொந்த பந்தங்கள்ல யாரும் அது வரைக்கும் அந்த பிரச்சனை நடக்கிற வரைக்கும் எல்லாரையும் சப்போர்ட்டாக தான் இருந்தாங்க. அவங்க அக்கா தங்கச்சிலாம் அவங்களுக்கெல்லாம் அவங்க அண்ணனை அடிச்சுட்டோம் அப்படிங்கிறது வேகம் அவங்களுக்கு. இப்படி போட்டு ஆளுக்கு அடிச்சுட்டாங்க. அது எல்லாரும் யாராக இருந்தாலும் அது செய்கிறது தானே. தான் பொண்ணு ரத்த வெள்ளத்தில் கிடக்கும்போது யாராக இருந்தாலும் அடிக்க தானே செய்வாங்க. அதை பொண்ணை பார்த்த எல்லாருக்கும் அந்த வடி இருக்கும்ல, அதை அடித்து எனக்கு நான் வந்து என் பார்க்க வந்து சொந்த பந்தம்லாம் உண்மையாக அவன்கிட்ட உனக்கு வாழ்க்கை தேவையில்ல, கலாவட்டி சோறு தந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு 3 நாள் கழித்து டிஸ்சார்ஜ் ஆகி நான் வீட்டுக்கு வந்துட்டாங்க. அம்மா வீட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அம்மா வீட்டுக்கு வந்தோன்னா ஒரு 3ஆம் நாள் 5ஆம் நாள்லேருந்து பஞ்சாயத்துக்கு வராங்க ஆள். அவன் ஏதோ மூளைக்கட்டத்தனமாக செஞ்சுட்டான் அப்படி இப்படின்னு பஞ்சாயத்து வச்சு வந்து கூப்பிடுறான். என்னை வனிதாவை என்னோட அனுப்பி வைங்க, நான் எந்த சண்டையும் பண்ண மாட்டேன், நான் எந்த இதுவும் பேச மாட்டேன், நான் எந்த சந்தேகம் பட மாட்டேன், நான் எதுவும் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி. எனக்கு அந்த கை காலில் உள்ள புண்ணுலாம் ஆறவே இல்லை. பாருங்கள், இந்த காயம் எல்லாம் இப்படி கிழிச்சது. இது வந்து இன்னும் பெருசாக இப்படி நீட்டாக இருந்துச்சு. அது நாளாக மறைஞ்சிச்சு. இப்போ ஒரு 8 வருஷம் ஆயிடுச்சுல்ல. இப்படிலாம் இவ்வளோ பெரிய புண்ணு. இதெல்லாம் ஃபுல்லாக கட்டு. வெள்ளை துணியை போட்டு அந்த ஜிஞ்சரு அந்த இது ஊற்றுல டிஞ்சரு அந்த ஜீஜர் அதெல்லாம் ஊற்றி வெள்ளை துணியை போட்டு சுற்றி வச்சுருக்காங்க. காயமாக கையில் அதுமாரி, காலில் அதுமாரி. ஒரு 10 நாள் கூட அவ்வளோ பிரச்சனை நடந்தது. உடனே பஞ்சாயத்து வச்சு வான்னு சொன்னால் எந்த பொண்ணு போகும். அந்த பயமே என்னை விட்டு போகவே இல்லை. அந்த பயம் எனக்கு அந்த விடவெடுப்பு, அந்த படபடப்பு, அந்த நைட்டு 12-1 மணி வரைக்கும் அந்த ரூமில் வச்சு டார்ச்சர் பண்ணது வீட்டுக்குள்ளே. அந்த படபடப்பு என்னை விட்டு போகவே இல்லை. நான் எப்படி போக முடியும்? அவங்க சொந்த பந்தெல்லாம் என்ன நினைக்கிறாங்க, அவங்க நல்லதோ கெட்டதோ அப்படின்னு சொல்லி நான் வந்து வாழலை அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. யாராக இருந்தாலும் அந்த டயத்தில் எப்படி போவாங்க?
நான் வந்து அவன் அடியோடு வேணான்னு நினைக்கல. கொஞ்ச நாள் என் மனசு மாறுற வரைக்கும் அவன் வந்து வெயிட் பண்ணவே இல்லை. உடனே 5 நாள், ஒரு மாதத்துக்குள்ளே ஒரு டைம், 10 நாளைக்கு ஒரு டைம் சும்மா வந்து பஞ்சாயத்துக்கு ஆள் எடுத்துகிட்டு வந்து சும்மா கூப்பிட்டான். அதனால தான் நான் வர முடியாதுன்னு சொன்னேன். அந்த கேஸுக்கு வந்து ஸ்டேஷனில் புண்ணுலாம் ஆறுனதுக்கப்புறம் ஸ்டேஷன் வர வச்சு கேட்டாங்க. எங்கள் சொந்த பந்தம்லாம் சொன்னாங்க எஃப்ஐஆர் போடணும் அப்படின்னு சொல்லி. இருந்தாலும் நம்ம புருஷன் வேணும், நமக்கு குடும்பம் வேணும்னு தான் நான் வந்து வாபஸ் வாங்கினேன். நான் வந்து வாபஸ் வாங்கிட்டேன். குடும்ப பிரச்சனை, எனக்கு என் பிரச்சனைக்கு குடும்ப பிரச்சனை சண்டைன்னு சொல்லி நான் வந்து குடும்ப பிரச்சனையாக்கி நான் வந்து வாபஸ் வாங்கியாச்சு. நான் வேணான்னு நினச்சிருந்தா அவனுக்கு அப்பயே எஃப்ஐஆர் போட்டு உள்ளே வச்சுருந்துருப்பேன். நாங்கள் வாபஸ் வாங்கிட்டு வந்துட்டோம். ஆனால் அந்த இன்ஸ்பெக்டர் சாரே சொன்னாங்க, நீ ஒரு சைக்கோ மாதிரி ஒரு பொண்ணை ரூம்குள்ளே வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்க. அந்த பொண்ணு நல்ல பொண்ணு கெட்ட பொண்ணுங்கிற அடுத்த பிரச்சனை. அது எப்படியாப்பட்ட பொண்ணாக இருந்தாலுமே இந்தளவுக்கு டார்ச்சர் பண்ண உனக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தது? இவ்வளோ மென்டல் டார்ச்சர் பண்ணியிருக்க. நீ வந்து டாக்டர் ட்ரீட்மெண்ட்டை எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த பொண்ணு உன்னை பிடிச்சி மனசு மாறி உன் மேலே நம்பிக்கை இருந்தால் தான் அது வந்து வாழும். அந்த பொண்ணை நீ தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் வாபஸ் வாங்கிட்டு அனுப்பி விட்டாங்க. ஆனால் இவன் வந்து உடனே ஒரு மாதம் கூட அவ்வளோ உடனே வந்து பஞ்சாயத்து கூப்பிட்டதும் நான் அந்த வேகத்தில் நான் வரலன்னு சொன்னேன். அவன் கொஞ்சம் திருந்துட்டும் தான் நான் வரலன்னு சொன்னேன். ஆனால் அவன் அதையே சாக்கா வச்சு எப்படி ஒரு பொண்ணு போய் திடீர்னு உடனே கல்யாணம் பண்ண முடியும்? அவன் ஏற்கனவே தொடர்பில் இருந்தால் தானே அது மாதிரி பண்ண முடியும். உடனே ஒரு ஆண் குழந்தையோட இருக்கிற ஒரு விதவை பொண்ணை, அந்த பொண்ணு மாசமாக இருக்கல அவங்க வீட்டுக்கார் செத்துட்டாராம். அது 4-5 வயசில் இருக்க ஆம்பளை பிள்ளையோட இருக்க ஒரு விதவை பொண்ணை உடனே போய் கல்யாணம் பண்ணிட்டான். இதுக்கும் அவன் சொந்த பந்தம்லாம் உடந்தையாக இருக்குது. ஏன்னா நான் வந்து வாழலைங்கிற வேகத்தில் ஆனால் கல்யாணம் பண்ணிட்டான்னு செய்தி எங்களுக்கு ரொம்ப லேட்டாக தான் தெரிஞ்சிச்சு. அது ஏன் எங்களுக்கு யாரும் எதுவும் சொல்லவே இல்லை. அப்பயும் ஐயோ நம்ம வாழ்க்கை போயிடுச்சு, கல்யாணம் பண்ணிட்டானேன்னு நமக்கு புருஷன் வேணுமேனே மகளிர் ஸ்டேஷனில் போய் நான் கேஸ் கொடுத்தேன், என் புருஷன் கல்யாணம் பண்ணிட்டானா அப்படின்னு சொல்லி. அவங்க வந்து நான் எங்கே இருக்கான் என்னன்னு தெரிஞ்சாதாம்மா நாங்கள் அதுக்கு தகுந்தது என்ன பண்ண முடியும், அவனை கொண்டு வந்து உள்ளே வைக்க முடியும். முதல் மனைவி சட்ட ரீதியாக நீ உயிரோடு இருக்கும்போது அவன் கல்யாணம் பண்ண தப்பு, அவனை நான் உள்ளே வச்சு அவனுக்கு ஒரு சட்டப்படி தண்டனை வாங்கி கொடுக்குறேன். அவன் வந்தால் தானே. அவன் அக்காவெல்லாம் கொண்டு போய் ஒரு நாள் ஃபுல்லாக ஸ்டேஷனில் உட்கார வச்சுருந்தோம். அவங்க வந்து எனக்கு தெரியாதுன்ட்டாங்க. அப்போ அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், மறைச்சிட்டாங்க, வேணும்னு மறைச்சிட்டாங்க. அவனுக்கு ரகசியமாக கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, எங்களுக்கு சொல்லவே இல்லை. ஒரு தாயும் பிள்ளையும் இருக்காங்களேன்னு எங்களை பற்றி யோசிக்கவே இல்லை. அவன் சொல்கிறத நம்பி அவன் தம்பி அண்ணன் நல்லா இருக்கணும்னு அவங்க அக்கா தங்கச்சியோட சப்போர்ட் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு போய் கல்யாணமும் பண்ணி வச்சு மறைச்சிட்டாங்க. மறைச்சி இன்றைக்கி நாங்கள் எப்படியும் தெருவில் நிற்கிறதுக்கு மெயின் காரணமே அவங்க தான் எல்லாருமே. அதுக்கப்புறம் ஸ்டேஷனில் என்ன நடந்துச்சு என்னங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே நண்பர்களே.